எல்லாரும் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 675வது பாடல், நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம் என்கிறதான பாடல். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே
அல்லேலூயா. வீட்டில் ஒரு வேளை ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கலாம், ஆனால் விசுவாசத்தோடு பாடணும். நீங்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர்ற ஒரு பிள்ளைகளாக இருக்கலாம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன செய்யணும்? விசுவாசமாக அறிக்கை செய்யணும். குடும்பமாக வர்றவங்க சந்தோஷமாக பாடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் பாடணும்? அவரை ஏன் துதிக்கணும் அப்படின்னா, முதல்ல அவர் எல்ஷடாயின் தேவன். எல்ஷடாயினா எல்லாமே செய்ய வல்லவர், சர்வ வல்லவர்னு அர்த்தம். எல்ரோயி அப்படின்னா என்னை காண்பவரேன்னு அர்த்தம். அல்லேலூயா. நிறைய நேரங்களில், சோர்வான நேரங்களில் ஜனங்க ஆண்டவரை பார்த்து பேசுகிறது என்ன? ஆண்டவரே, நான் என்னுடைய ஜெபம் உங்களுக்கு கேட்குதா? என்ன நீங்கள் பார்க்குறீங்களா? உங்களுக்கு கண் இருக்குதா? காது இருக்குதா? ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன ஆண்டவர் வந்து எப்பயுமே நம்ம என்ன செய்கிறாராம்? பார்க்குறார். அதனால தான் எல்ரோயி என்கிற பதம் எபிரேய மொழியில் உபயோகப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறேன். அப்போ என்ன செய்யணும்? நான் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. யெகோவா ஈரே அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய தேவைகள் எழும்பும்போது தேவைகளை தேவன் சந்திப்பது மட்டுமல்ல, அந்த தேவைகளுக்கு மேலான காரியத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? எனக்காக செய்கிறார். அல்லேலூயா. யெகோவா ஷாலோம் என்றால் என்ன அர்த்தமா? சமாதானத்தின் தேவன் என்ற அர்த்தம். அப்போ குடும்பத்தில் சமாதானம் இல்லாதவங்க என்ன செய்யணும்? யெகோவா ஷாலோமை பற்றி கொள்ளணும். அவருடைய சமாதானம் தான் குடும்பத்தில் என்ன செய்யும்? சமாதானத்தை கொண்டு வரும். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் நமக்காக செய்த நன்மைகளில் ஏன் அவ்வளோ பாடுகளை பட்டார் அப்படின்னா, நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. அப்பேற்பட்ட பாடல் 618வது பாடல் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் என்கிற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடும். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம்
அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா
இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால். ஆனந்த துணியால் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் வருகிறோம் பிதாவே. நாங்கள் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைக்கிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் துதிக்க கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நாங்கள் செலுத்தின ஆராதனையை, நன்றி பலிகளை, இந்த துதி ஆராதனையை ஆண்டவரே நீர் அங்கீகரித்து எங்களுக்கு நன்மையானவைகளாக மாற்றி கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உடைய கிருபையினாலும் நன்மையினாலும் எங்கள் எல்லாரையும் முடிசூட்டுங்க. உடைய தயவினால் இரக்கம் பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.